நேரிலே அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். உழைக்கும் வர்க்கம், அதே போன்று விவசாய தொழிலாளர்கள், மீனவர்கள், நெசவாளர்கள், இவர்களெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கின்ற ஆதிதிராவிட பழங்குடியின மக்கள் அத்தனைக்காகவும் இப்போதெல்லாம் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலாக குரல் கொடுத்தவர் என்று சொன்னால் ஐயா சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்களை சாரும். சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்களுடைய புகழை நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவருடைய புத்தகங்களை நீங்கள் படித்தாலே போதும். ஒரு தெளிந்த ஒரு சிந்தனை, ஒரு தெளிந்த நீரோடை போல ஒரு மனம் இருக்கும். காரணம், சமுதாயத்தை முழுமையாக உணர்ந்ததாக நீங்கள் இருப்பீர்கள். கொடுமைகள் எங்கே நடக்கின்றதோ அங்கெல்லாம் குரல் கொடுப்பவர்களாக, உரிமைக்கு குரல் கொடுப்பவர்களாக நிச்சயமாக உருவாகுவதற்கு அந்த புத்தகங்கள் ஒரு வழிவகுத்தது. அது மட்டுமல்லாமல் மே தினம் அது உழைப்பவருடைய சீதனம். அந்த மே தினத்தை இந்தியாவில் யாரும் கொண்டாடல. இந்தியாவிலேயே முதலாக அந்த மே தினத்தை கொண்டாடிய ஒரு பெருந்தகை, ஒரு சிந்தனை சிற்பி, ஒரு மாபெரும் தலைவர் என்று சொன்னால் ஐயா சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்கள் தான். மே தினத்தை முதலாக இந்தியாவிலேயே கொண்டாடி ஒரு உழைக்கும் வர்க்கத்தை முழுமையாக உலகத்திற்கு அவர் அந்த உழைப்பினுடைய அந்த சீதனம் என்று சொல்லி அடையாளம் காட்டியவர். ஏன்னா பேருந்து அண்ணா அவர்கள் கூட ஐயா சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்களை பொறுத்தவரை ஒரு ஐயங்காராக பிறந்திருந்தால், உயர் ஜாதியிலே பிறந்திருந்தால் மாஸ்கோவில் கூட அவர்களுக்கு சிலை வைத்திருப்பார்கள். ஆனால் ஒரு மீனவர் சமுதாயத்தை சார்ந்தவர் என்ற ஒரே காரணத்திற்காக அவருடைய புகழ் மங்கடிக்கப்பட்டது. ஆனால் நம்முடைய இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள், அவருக்கு மணிமண்டபம் இன்றைக்கு கூட அரசு விழா கொண்டாடப்படுது என்று சொன்னால் அம்மா அவருடைய உத்தரவின்படி தான் இன்றைக்கு அவருடைய பிறந்தநாள் கொண்டாடப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பெயரிலே நம்முடைய கழக பொதுச்செயலாளருக்கு ஒரு விருது ஏற்படுத்தி அம்மாவுடைய அரசில் அந்த விருது ஒவ்வொரு ஆண்டும் சிங்காரவேலருடைய பெயரில் அன்றைக்கு கொடுக்கப்பட முதல் விருது ராயபுரத்தை சார்ந்த நம்முடைய புலவர் வீரமணி அவர்கள் பெற்றார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு ஆண்டும் இன்றைக்கு சிந்தனை சிற்பி சிங்காரவேலருடைய பெயரில் இன்றைக்கு விருது வழங்குவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை சிங்காரவேலருக்கு என்றைக்குமே புகழ் சேர்க்கின்ற வகையிலே தான் இருந்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்ன வேற என்ன கேள்வி எதுவும் இல்லையில்ல? அவ்வளவுதான், போதுமா? நாளை சந்திப்போம். ஓகே.